அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் 36. அல்லாவின் பண்புகளில் இது பாகம் 4. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டா என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் அறவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாவின் கருவூலங்கள் என்னிடமே உள்ளன என்று நான் உங்களிடம் கூற மாட்டேன், மேலும் நான் மறைவானவற்றையும் அறிய மாட்டேன் என்று நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக என்று 6வது அத்தியாயம் 50வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுதான் அல்லாஹ் நமக்கு கூறிய பதில். அவர்கள் அறிய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கூறுகிறார்கள், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறினார்கள். இது இப்னு மாஜால நீங்கள் 1887வது ஹதீஸாக பார்க்கலாம். மேலும் நபி அவர்கள் செய்த முன்னறிவிப்புகளை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதாவது நபி அவர்கள் மறைவான செய்திகளை அறிய மாட்டார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்வதுடன், நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த சில விஷயங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டவை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதனை நபி அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்தானோ அவற்றை தவிர வேறு எதையும் நபி அவர்கள் அறிய முடியாது. எனக்கோ அல்லது உங்களுக்கோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை என்று நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக என்று 46வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நேர்வழி காட்டும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு உண்டா என்பதையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். நேர்வழி காட்டக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நேர்வழி காட்ட முடியாது. இதுவே அல்லாஹ்வின் நேர்வழி. இதன் மூலம் தான் நாடியோருக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் முகமதே, நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது. மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். அவன் நேர்வழி பெற்றோரை நன்கு அறிந்தவன் என்று 28வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக விதியை எழுதியவன் அவன். எவன் நேர்வழி பெறுவான், எவன் வழி கெடுவாங்கிறது முழுமையான அறிவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அவன் தான் அதை தீர்மானித்திருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாதுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக மூன்மீன்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும்.